ஆன்மா இறைவன் இருக்கக்கூடிய இடம். அவர் இருக்கக்கூடிய இடம் தானே ஆன்மா. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? வினையே ஒரு தேகம் கொண்டாய். தேகம் நீங்க செஞ்ச வினைகளுடைய தொடர்போடு தான் இருக்கிறது, முழுவதுமே அதை விட்டு போயிடல. இந்த ஆன்மாவை பற்றி தெரியறதுக்கு முதல் படிக்கட்டு போதும்னா தன்னை அறிதல். உலகத்தமர்ந்து எனது உயிரில் கலந்து உள்ள வந்து உட்காராது. எப்போ உட்காருவாரு? இந்த ராகாதிகள் எல்லாம் தவிர்த்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். இதெல்லாம் தள்ளத்தக்கதோ அதெல்லாம் தள்ளிடுங்க. எதெல்லாம் அப்புறம் என்ன ஐயா என்ன சொல்றாங்க? தயவுக்கு வாங்க. தயவுக்கு வர போகும்போது ஈசன்பால் அன்பாக மட்டும் இல்லாமல் எவ்வியுக்கும் அன்பாக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீர்களே. ஆனால் இந்த ராகாதி குணங்கள்லாம் அவங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். எப்ப போகும்போது அப்ப நீங்க வழிபாடும் செஞ்சு இதையும் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ட்ராக் மாதிரி வழிபாடு என்ன செய்யும்? உங்களை வந்து உங்ககிட்ட உயரும், உங்களை உங்ககிட்ட உணர்த்தணும். என்னுடைய குறைகள் என்ன அப்படின்றது எனக்கு உணர்த்தப்படுமே ஆனால், அல்லது நான் உணர முற்பட்டேனால் அதே வந்து என்னை உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போயிடும். நான் என்னுடைய குறைகளே நிறைகளாக நினைத்துக் கொண்டு அதிலேயே பிடிவாதமாக நான் இருப்பேனே ஆனால் திருவள்ளுவர் என்ன செய்யணும்? அங்கே வந்து அப்படியே நிற்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அறிவால் அறிந்து இருந்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே. எப்படி தெரிஞ்சுக்கணுமா? அறிவால் அறிந்து இருந்தால் இறைஞ்சும். அறிவால நீங்க வழிபாடு செய்கிற பட்சத்துல, அறிவுபூர்வமா செய்கிற பட்சத்துல நிச்சயமா எனக்கு உணர்த்தப்படுவீர்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வரப்போங்க. என்ன சொல்றாங்க? துறைவு வலியுது துணிவு நீ செய்யும் முறை இது. இப்படிதான் நீ செய்யணும். துறையுது வலியுது துணிவு நீ செய்யும் முறை இது. இப்படிதான் நீ செய்யணும். இதை கூட வேற எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்னா அப்படித்தாயா செய்யணும்ன்றது உங்களுக்கு சொல்லப்படுமே ஆனால் நீங்கள் பக்குவப்பட்டவர்கள்.